ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீட்டு தோட்டம். இன்றைக்கி நம்ம வீட்டு தோட்டத்தில் பார்த்திங்கன்னா கொடியவரை வளர்ப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம். அது விதைச்சதுலேருந்து அறுவடை பண்ணுற வரைக்கும் என்னென்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் வீட்டு தோட்டம் vlogs சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ போட்டேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் வீடியோக்களை பார்க்கலாம். இப்போ வாங்க இந்த கொடியவரை வளர்ப்பு என்னென்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த கொடியவரை பார்த்திங்கன்னா நான் ஆடிப்பட்டத்தில் விதைச்சது. ஆடிப்பட்டத்து இந்த கொடியவரை அவரைக்காய் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆடிப்பட்டத்தில் தான் விதைக்கணும். செடி அவரையாக இருந்தது அப்படின்னா நம்ம அதுக்கு பட்டமே பார்க்க வேண்டியதில்லை. கொடியவரைக்கு பார்த்திங்கன்னா ஆடிப்பட்டத்தில் விதைச்சது அப்படின்னா, அதாவது செப்டம்பரில் விதைச்சோம் அப்படின்னா டிசம்பர் ஜனவரியில் பூக்கள் வச்சு நம்மளுக்கு ஜனவரியில் கடைசியிலேயே பார்த்திங்கன்னா காய்கள் அறுவடை பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த விதை பார்த்திங்கன்னா நான் ஆடிப்பட்டத்தில் விதைச்சது. இது ஒரு நாட்டு வெரைட்டி. இதுக்கு நான் பார்த்திங்கன்னா பந்தலெல்லாம் எதுவுமே போடலை. அப்படியே பார்த்திங்கன்னா புளி மேலே படர விட்டுருக்கேன். அந்த கல்லுக்கூட்டு கட்டியிருப்போம் இல்லைங்களா, அது மேலேயே படர விட்டுருக்கேன். ரெண்டு கொடி என்னோடய வீட்டு தோட்டத்தில் இருக்குது. ஒரு கொடி பார்த்திங்க அப்படின்னா இந்த செம்பருத்தி செடி மேலேயே பார்த்திங்கன்னா படர விட்டுருக்கேன். நல்ல ஒரு விளைச்சல் ரெண்டு கொடியுமே கொடுக்கறக்கு ஆரம்பிச்சிருக்கு. நான் என்னுடைய வீட்டு தோட்டத்தில் பார்த்திங்கன்னா 2 கொடி போட்டோம் இல்லைங்களா, அதுக்கு நான் என்னென்ன உரம் கொடுத்தேன் அப்படின்னு பார்க்கலாம். நான் விதை முளைக்க போட்டதுலேருந்து 3ஆவது நாள் பார்த்திங்கன்னா முளைச்சி வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நான் இந்த அரிசி கழுவுற தண்ணி, பருப்பு கழுவுற தண்ணி அதெல்லாமே பார்த்திங்கன்னா அப்படியே புளிக்க வைக்காமல் அப்படியே கொடுத்துட்டு வந்தேன். அடுத்தது பார்த்திங்கன்னா 15 நாளுக்கு ஒருக்கா பார்த்திங்கன்னா மக்கிய மாட்டுச்சாணம் கொடுத்துட்டு வந்தேன். நான் கொடியவரை பார்த்திங்கன்னா எந்த சீசனில் விதைச்சாலுமே முளைச்சி வரும், ஆனால் காய்கள் கொடுக்காது. நம்ம ஆடிப்பட்டத்தில் விதைச்சா மட்டும்தான் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு விளைச்சல் இந்த தைப்பட்டத்தில் நம்ம எடுக்கலாம். கொடியவரை பார்த்திங்கன்னா 4 மாதம் ஆகும் காய்கள் வச்சு நம்ம அறுவடை பண்ணுறதுக்கு. அறுவடை எடுக்கும்போது பார்த்திங்கன்னா 4 மாதம் ஆயிரம் இல்லைங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 3 மாதம் நல்ல ஒரு அறுவடை எடுக்கலாம். அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா என்ன உரம்னா மக்கிய மாட்டுச்சாணம் மட்டும்தான் நான் கொடுத்துட்டு வரேன். கூடவே பார்த்திங்கன்னா இந்த அரிசி கழுவுற தண்ணி, பருப்பு கழுவுற தண்ணி, அப்புறம் கிச்சன் வேஸ்ட், அது காய்கறி கழுவு எல்லாம் பார்த்திங்கன்னா மக்க வச்சு கொடுப்பேன். இது மட்டும்தான் பார்த்திங்கன்னா கொடுத்துட்டு வரேன். அடுத்தது கொடியவரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அஸ்வினி பூச்சி ரொம்ப வரும். அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம சாம்பல் இருக்குது இல்லைங்களா, அதை பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மேலே தூவி விடலாம். சாம்பல் ஹீட்டு, அதனால் அதிகமாக போட்டோம் அப்படின்னா கொடியே ஃபுல்லாக செத்து போயிடும். அதனால் பார்த்திங்கன்னா எந்த உரம் கொடுக்குறதா இருந்தாலுமே நம்ம சாயங்கால நேரத்தில் கொடுத்தோம் அப்படின்னா கொடுக்குற அளவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக கொடுக்கணும். எந்த உரம் கொடுக்குற அப்படி இருந்தாலுமே சாயங்காலம் கொடுத்தோம்னா செடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா வளர்ந்து வரும். நம்ம காலையில் நேரம் கொடுத்தோம் அப்படின்னா அடிக்கிற வெயிலுக்கு தாங்காது, செடி செத்து போயிடும். ஆரம்ப காலத்தில் பார்த்திங்கன்னா அறுவடை கம்மியாக இருந்தாலுமே கொடி நல்லா பெருசாக நல்ல ஒரு அறுவடை எடுக்கலாம். பனிக்காலத்தில் பார்த்திங்கன்னா பூக்கள் நிறைய வச்சு நிறைய பிஞ்சுகள் நல்லாவே நிற்கும். அதே சமயத்தில் பூ உதிர்தல் பிரச்சனையும் இருக்கும். இதுக்கு பார்த்திங்கன்னா மோர் கரைசல் நான் தெளிச்சுட்டு வருவேன். அது வேர் பகுதிக்கும் கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த கொடியில் வேர் பகுதியில் எவ்வளோ கணுக்கள் விட்டு அதுலேயும் பார்த்திங்கன்னா கொத்த எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்னு பாருங்கள். இலையே இல்லை, பூரா விழுது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா காயாக தான் இருக்குது. ஒவ்வொரு விழுதுலேயும் பார்த்திங்கன்னா அந்த வேர் பகுதியில் எந்த அளவுக்கு காய்கள் கொத்தாக பிடிச்சிருக்குன்னு பாருங்கள். அடுத்தது இந்த கொடியவரை நெடும்போதே பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே கொஞ்சமாக தட்டைப்பயிர் இருக்குது இல்லைங்களா, அதை நெட்டு வச்சுட்டு அப்படின்னா அந்த அஸ்வினி பூச்சி கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகிக்கும். அந்த அஸ்வினி பூச்சி பார்த்திங்கன்னா தட்டைப்பயிரில் நிறைய போய் உட்காந்துக்கும். இதில் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு பூச்சி தாக்குதல் வராது. செடியவரை விட கொடியவரையில் பார்த்திங்கன்னா நிறைய காய்கள் எடுக்கலாங்க. இப்போ பாருங்கள், இந்த பந்தலே போடலை, ஆனால் இந்த முன்னாடி அழகு செடி மேலேயே பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு படர்ந்துருக்குன்னு பாருங்கள். செடி ஃபுல்லாக பூக்கள் தான், காய்கள் தான் இருக்குது. ஒரே ஒரு உரம் தான், மக்கிய மாட்டு சாணம் மட்டும்தான் நான் கொடுத்துருக்குறேன். கூடவே இந்த அரிசி கழுவுனது, பருப்பு கழுவுன தண்ணி, திருப்பி அதை மட்டும்தான் சொல்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இதுக்கே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அறுவடை கொடுக்குது. என்னோடய வீடியோஸில் பார்த்திங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு நான் இப்போ அறுவடை எடுத்துகிட்ருக்கேன் அப்படின்னு. செடியவரையில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அறுவடை கம்மியாக இருக்கும், ஆனால் கொடியவரை பார்த்திங்கன்னா கொடி எந்த அளவுக்கு படர்ந்திருக்கோ அந்த அளவுக்கு நல்ல விழுதுகள் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா காய்கள் கொடுக்கும். இந்த கொடியில் பாருங்கள் எந்த அளவுக்கு காய்கள் கொடுத்துருக்கு அப்படின்னு. இது பார்த்திங்கன்னா 2வது அறுவடை. 2வது அறுவடையிலேயே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோக்கு மேலேயே காய்கள் இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் பறிக்க போகிறேன். ஒரே சமயத்தில் ஃபுல்லாக அறுவடை பண்ணிட்டோம் அப்படின்னா அது வாடி போயிடும். நம்ம ஒரு நாள் விட்டு அறுவடை பண்ணாலுமே காய் கொஞ்சம் பெருசாகும். நல்லா முத்திருக்கிற காய் மட்டுமே பார்த்திங்கன்னா அறுவடை பண்ணிக்கலாம். முத்திருக்கிற காய் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்திங்கன்னா அந்த செடி பட்டையாக இருக்குது இல்லைங்களா, அது மேலே பார்த்திங்கன்னா விதைகள் கொஞ்சம் மேலாப்பில் தெரியும். அப்படி இருந்தது அப்படின்னா நம்ம காய்கள் முத்திருச்சுன்னு அர்த்தம். அப்போ நம்ம அறுவடை பண்ணிக்கலாம்.
நல்லா கொத்து கொத்தாக வந்து ஒவ்வொரு விழுதுலேயும் பார்த்திங்கன்னா குறைஞ்சது 5லேருந்து 7 காய்கள் வரைக்குமே பிடிச்சிருக்குங்க. நம்ம ஒரு 4-5 கொத்து பொரிச்சாலே போதும், ஒரு நேரத்துக்கு சமையல் வந்து செஞ்சிடலாங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா பட்டை பட்டையாக இருக்குது இல்லைங்களா, இது பார்த்திங்கன்னா விதை வந்து மேலே தெரியுது இல்லையா, இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அது வந்து முத்திருச்சுன்னு அர்த்தம். நம்ம விதைக்காக வந்து தனியாக விடணுங்கிற அவசியமே இருக்காதுங்க. நம்ம அறுவடை பண்ணும்போது எப்படி இருந்தாலும் 1-2 காய்கள் வந்து நிற்கும், தெரியாமல் வந்து தப்பிச்சிடும் இல்லைங்களா. அதை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காய்கள் வந்து அந்த காய்களில் நல்லா செடியிலேயே காய விட்டு நம்ம விதைக்காக வந்து எடுத்துக்கலாம். கொடியவரை வந்து படரக்கூடியது இல்லைங்களா, அதனால் கண்டிப்பாக பந்தல் போட்டே ஆகணுங்கிற அவசியம் இல்லை. ஏதாவது வந்து இந்த காஞ்ச இலதலைகள் கொடி இந்த மரமெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அது மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மூடாக்கு மாதிரி கொஞ்சம் பெருசாக நல்லா நிற்க வச்சு அந்த குச்சிகளை பார்த்திங்கன்னா நிற்க வச்சும் கூட போடலாம். கொடி பார்த்திங்க அப்படின்னா நல்லா படர்ற அளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஈல்டும் வந்து நல்லா எடுக்கலாங்க. நான் வந்து என்னுடைய வீட்டு தோட்டத்தில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு கொடி வெரைட்டிக்குமே பார்த்திங்கன்னா பந்தல் போடுறதில்லை. இந்த மாதிரி புளி ஓரத்துலேயே பார்த்திங்கன்னா கல்லுக்கூட்டு மேலேயே அப்படியே படர்ந்து வந்துக்கும். இல்லைன்னா இந்த மாதிரி செம்பருத்தி செடி, மாதுளஞ்செடி இது மேலே பார்த்தீங்கன்னா படர விட்டுருவேன். இந்த மாதிரி தான் என்னுடைய வீட்டு தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ வரைக்குமே கொடிகள் வந்து போட்டுட்ருக்குறேன். அறுவடையை பார்த்தீங்கன்னா நல்லாவே எடுத்துகிட்ருக்குறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் ஆன்சர் பண்ணுறேன். இன்னொரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். கொடியவரை பற்றின ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சுன்னா மறக்காமல் கேளுங்க, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். இனி ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி. ஹாப்பி கார்டனிங்.